ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எல்லாரோட ஃபேவரட்டான மசாலா டீ தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 4 மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி இடிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்தா போதும். இதை வந்து நம்ம டீ செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். டீ செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டீ எல்லாம் பால் காய்ச்சுவோம்ல அந்த பாத்திரம். அதில் நான் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. நான் எந்த டம்ளரில் பாருங்கள், இந்த டம்ளரில் எதில் தண்ணி அளந்தனோ அதே டம்ளரில் 2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இது பச்சை பால் தான். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா காய்ச்சிக்கலாங்க. நான் சேர்த்த இந்த டம்ளரில் எனக்கு 3 டம்ளர் டீ கிடச்சிதுங்க. இந்த அளவுக்கு நான் போட்டதுனால எனக்கு 3 டம்ளர் டீ கிடச்சிது. இப்போ பாருங்கள், பாலுமே சூடாகி நல்லா பொங்கு வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன். கொதிக்க வச்சதுக்கப்புறமா பால் சுண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது நார்மலாக குடிக்கிற அளவுக்கு இருந்தது. நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் நல்லா டேஸ்ட்டாக குடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்மளோட டீ கொதித்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொதிக்கும் போதே சர்க்கரை சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நுரை நல்லா பொங்கி வரும். டீயும் ஒரு நல்ல சூப்பரான கலர் கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு கப்பில் நம்ம வடிகட்டியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம ஆற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்ல நுரை பொங்கி வர அளவுக்கு ஆற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆற்றிட்டு இப்போ நான் இது ஒரு டீ டம்ளருக்கு ஊற்றிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான நம்மளோட மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு. நல்ல கமகமன்னு வாசனையாக சூப்பராக இருக்கும். சளி பிடிக்கும்போது இந்த மாதிரி மசாலா டீ போட்டு குடித்தோம்னாக்கா சளிக்கு கூட நல்லா கேட்குங்க. தலைவலியெல்லாம் விட்டு போயிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.